அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரைல் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பிரைல் முறை என்றால் என்ன, இது யாரால் உருவாக்கப்பட்டது, இந்த பிரைல் முறைக்கு பயன்படுத்துகிற உபகரணங்கள் என்ன, பேசிக்காக இந்த பிரைல் எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரைல் முறைன்னு சொல்கிறது கண் பார்வை இல்லாதவங்க இல்லாட்டி பார்த்த சம்பந்தமாக பிரச்சனை உடையவங்க எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிற முறையாக இது காணப்படுது. 6 குத்துக்களை அதாவது புள்ளிகளை அடிப்படையாக கொண்ட இந்த பிரைல் முறை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயிஸ் பிரைல் என்பவரால் 1824ஆம் ஆண்டு உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த பிரைல் எழுத்துக்களை எழுதுறதுக்கு பேசிக்காக சில திங்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. அதுகளில் பிரைல் ஸ்லைட், ஸ்டைலஸ், பிரைல் பேப்பர் என்பன முக்கியமாக இருக்குது. முதல்ல பிரைல் ஸ்லைடை பற்றி நம்ம பார்ப்போம். பிரைல் ஸ்லைட்னு சொல்கிறது ஒரு ஃபைல் மாதிரியான அமைப்பாக இருக்கும், அதாவது திறந்து மூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதில் ஒரு செல்லில் 6 துளைகள் காணப்படும். இதில் மேல் பகுதியை பார்த்திங்கன்னா குத்தக்கூடிய செவ்வக வடிவ அமைப்பு காணப்படும். கீழ்ப்பகுதி ஒரு ஃப்ளட்டான அமைப்பாக இருக்கும். கொப்பிகளில் எழுதுறதுக்கு நம்ம பென் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பிரைல் எழுத்துக்களை எழுதுறதுக்கு ஸ்டைலஸ் என்னும் ஊசி மாதிரி அமைப்பை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பிரைல் பேப்பர். இது ஸ்டைலஸில் எழுத்துக்களை எழுதும் போது துளைகள் விழாத அளவுக்கு ஒரு கனமான தாளாக காணப்படும். முதல்ல இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் என்பது பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த பிரைல் ஸ்லைட் ஒரு ஃபைல் மாதிரி அமைப்பாக இருக்கும். ஒரு சைடை பார்த்திங்கன்னா குத்துக்கள் இடப்பட்ட ஒரு தட்டையான அமைப்பாகவும், மற்ற சைட் சதுர வடிவ துளைகள் இடப்பட்ட பகுதியாகவும் இருக்கும். அந்த குத்துக்கள் இடப்பட்ட தட்டையான பகுதியில் பிரைல் பேப்பரை ஃபிட் பண்ணிவிட்டு ஃபைலை மூடிட்டு இந்த சதுர வடிவ துளைகள் இடப்பட்ட பகுதியில் ஸ்டைலரை பயன்படுத்தி குத்துவதன் மூலம் எழுத்துக்களை சரியான பொறிமுறைக்கேற்ப பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பொறிமுறைகளை பயன்படுத்தி எழுத்துக்கள் அமைக்கும் போது இது மாதிரி அமைப்பாகத்தான் காணப்படும். இந்த எழுத்துக்களை தொட்டுணர்றது மூலம் இதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு வாசித்து கொள்ள முடியும். இந்த பிரைல் பேப்பர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா விளங்கும் தடிப்பமானதாக இருக்குது. இங்கே சைட் காட்டியிருக்கிறது எழுத்துக்கள் எப்படி குத்துறது, நம்ம ஸ்டைலஸை பயன்படுத்தி குத்தும் போது இது மாதிரி அமைப்பாகவும், குத்துனதுக்கு அப்புறம் வாசிக்கும் போது இது மாதிரி அமைப்பாகவும் காணப்படும். 6 புள்ளிகளுடைய இவ்வமைப்பு களம், அதாவது செல் என்று அழைக்கப்படும். இப்போ புதுசாக பிரைல் படிக்கிறவங்க இதில் பிரைலில் வாசிக்கிற முறையை 1, 2, அது கீழே 3, சைடில் 4, 5, 6 இந்த ஓர்டரில் வர்ற முறையில் தான் பிரைல் எழுத்துக்களை பாடமாக்கிக்கிறணும். அதாவது இடமிருந்து வலமாக இந்த எழுத்துக்கள் காணப்படணும், வாசிக்கணும். அதே எழுதுகிற முறை வாசிக்கிற முறைக்கு ஒப்போசிட்டாக இருக்கும். 4, 5, 6, 1, 2, 3 இது மாதிரியே எழுதுகிற முறை காணப்படும். குருவான எழுத்துக்கள் வலமிருந்து இடமாக வாசிப்போமே, அது மாதிரியே தான் இந்த எழுதுகிற முறையும் காணப்படும். இப்போ இதில் நம்ம எழுதக்குள்ள ஏதாவது ஒன்று பிழையாகிருச்சுன்னா இந்த செல்லில் காணப்படுற குத்துக்களை எல்லாத்துலேயும் அந்த குத்தி விடணும். அப்படி குத்தி விட்டோம்னா இந்த எழுத்து பிழை, இந்த எழுத்தை செல்லை விட்டுட்டு அடுத்த செல்லை வாசிப்ப தொடங்கணும் அப்படின்னு அர்த்தமாக காணப்படும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ மூலம் நீங்கள் பிரைல் சம்மந்தமாக பேசிக்கான ஒரு ஐடியாவும் எடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.